ஒரு மனிதன் இரவில தூங்கும் பொழுது ஒரு கனவு கண்டான். அவன் பரலோக வாசல்ல நிக்கிறான். பரலோகத்துல 12 வாசல்கள் இருக்குல்ல. 12 pearly gates. ஏன் தெரியுமா 12 வாசல்கள்? பரலோகம் எல்லா திசைகளிலும் திறந்திருக்கிறது. அதாங்க 12 வாசல்கள். ஒரு பணக்காரன் ஒருத்தன் வந்தான். வந்துட்டு ஒவ்வொரு வாசல்லையும் ஒரு தேவதூதன் நிக்கிறார். ஒரு பணக்காரன் வந்து சொன்னானா, நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா? அவ்வளவு தசமபாகம் நான் கொடுத்திருக்கேன். அந்த தேவதூதன் சொன்னானா, உன்னுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாம் பூலோகத்துல தான் செல்லும். பரலோகத்துக்குள்ள இதை வச்சு வர முடியாது போ அப்படின்னு அனுப்பி விட்டவனே அவன் வெக்கத்தோடு போய்விட்டான். ஒரு நல்ல கிறிஸ்தவ பக்திமான் அவன் வந்து சொன்னானா, தேவதூதனை பார்த்து, நான் நல்லா உபவாசம் இருப்பேன், வாரத்துல 2 நாள் உபவாசம் இருப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஊழியத்துக்கெல்லாம் போவேன், பரலோகத்திற்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னான். தேவதூதன் சொன்னாராம், நீ எல்லாம் செஞ்ச சரிதான், உபவாசம் இருந்தேன், ஊழியத்துக்கு போனேன், பைபிள்லாம் படிச்சேன், எல்லாம் செஞ்சதான். ஆனா உன் வீட்டுல உன் சபையில எல்லாருக்கிட்டையும் அன்பா இருந்தையா? இல்லையே. எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டுல இருந்தேன். நீ பரலோகத்துக்கு வர முடியாது போ அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் அனுப்பிவிட்டேன். இன்னொரு மனிதன் வந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே என்னை கழுவி சுத்திகரிக்க முடியும். ஆகவே அவருடைய கிருபைக்கு கீழாய் நான் இருக்கிறேன் என்று தாழ்மையோடு ஒரு மனுஷன் அங்க வந்து நின்னான். அந்த தேவதூதன் சொன்னாராம், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கே பரலோகம். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக பரலோகத்திற்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அந்த மனிதனை அந்த தூதன் உள்ளே அனுப்பினான். இது ஒரு கற்பனை கதை. இந்த கதை நம்முடைய நிலைமையை சுட்டி காட்டுகிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே, ஏதோ நியாயாதிபதி வாசல் அருகே நிற்கிறார் அப்படின்னு படிச்சோம் யாக்கோபு 5 அதிகாரத்துல. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் முடிய போகிறது.